வணக்கம். பிரியங்கா மணிமேலை ஃபைட் இந்த விஷயம் தான் கடந்த ஒரு 10-15 நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னமும் விஜய் டிவியில் இருக்கிற முக்கியமான பிரியங்கா சம்புகள் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அறந்தாங்கி இங்கே நிஷா ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பிரியங்காவுக்கிட்ட ரொம்ப க்ளோஸு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மணிமேகலைட்டையுமே அவங்க பழகுவாங்க. குக்கு வித்து கோமாளிக்கு வந்தபோது கூட மணிமேகலைட்டை நான் ஆங்கரிங் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருமே வம்பிழுத்தாங்க. இது திட்டம் போட்டு விஜய் டிவி பண்ணுற வேலையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன நிஷா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை. யார் மேலே தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை. இது தனிப்பட்ட முறையில் 2 பேத்துக்கு நடக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே நுழைக்கிறீங்க, பர்சனலாக ஏன் கொண்டு போகிறீங்க, பிரியங்காவை பற்றி பர்சனலாக எதுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதை மணிமேகலை பேசவே இல்லை. இணையத்தில் பேசுகிறவங்களுக்கு நிஷாக்கே சொல்கிற கருத்துக்கள் சரி, ஓகே. இது யார் பேசுனது, பர்சனல் வாழ்க்கையை பற்றி யார் பேசுனது, இவங்க பேசுனாங்களா, மணிமேகலை பேசுனாங்களா? அவங்க போட்ட வீடியோவில் பிரியங்காவை பற்றி ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லையே. அவங்க தான் வேலை பார்க்குற இடத்துல தன்னை வேலை பார்க்க விடலை, ஏன் வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு அங்கே என்ன மரியாதை இருக்குது, தன்மானம் தான் எனக்கு முக்கியம். அவங்க என் வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா நான் போய் சும்மா நின்றுட்டு நானும் ஒரு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு காசு வாங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மணிமேலை வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் எங்கேயாவது பிரியங்காவை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாங்களா? பிரியங்காவுக்கு எதிர்ப்பு மக்கள் மனசில் ரொம்ப ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. மக்கள் பிரியங்காவை எதுக்குறாங்க. அவங்க பிரியங்கா மேலே என்ன இப்படி பண்ணுது இந்த பொண்ணு, எல்லா ஷோலையும் அவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல, பார்க்குற மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சம்பவம் தெரியும்ல. அதனால பிரியங்கா மேலே வருத்தப்பட்டு அவங்க பேசுகிறாங்க. சிலர் கொஞ்சம் பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. சரி, அவங்க சிலர் பேசுகிறாங்க, யாருன்னே தெரியாதவங்க பேசுகிறாங்க அப்படின்னா சரி, விட்டுறலாம். ஆனால் சகிலா மணிமேகலோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுனாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சகிலா பேசுனது தப்பு, ஓடி வந்தவன் சொல்கிறது தப்பு. அவங்க பேரண்ட்ஸ் அனுமதிச்சாங்களா? இல்லை இவங்க எல்லா வீட்லேயுமே பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்கிற முன்னுதாரணமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் சகிலா கேட்டாங்க. அப்போ விஜய் டிவி நிர்வாகமே என்ன பண்ணுச்சு, பிரியங்காவுக்கு சொம்பு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மணிமேகலோட பர்சனல் விஷயத்தை பற்றி அவங்க பேசினாங்க. அந்த விஷயம்லாம் என்ன பண்ணுறது? அப்போ கேட்க வேண்டியது யார்? பர்சனல் விஷயத்த யாரோ முகம் தெரியாதவங்க பேசுனாங்கல்ல, எல்லாமே நீங்கள் மம்மின்னு கூப்பிட்றீங்களா சகிலாவை, அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது தானே. இது மாதிரி ஏன் நீங்கள் மணிமேகலை பற்றி இப்படி கேவலமாக பேசுனீங்க, இது தப்பு இல்லையா? ஒரு பெண்ணோட குடும்ப வாழ்க்கை, அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் பேசுகிறது தப்பு. வேறு யாரோ பேசியிருந்தா கூட நீங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம். நீங்கள் பேசுனது தப்பு அப்படிங்கிறத சகிலாட்ட யாராவது ஒருத்தங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? விஜய் டிவி நிர்வாகத்தில் இருந்தோ இல்லை நீங்கள் கூட பேசி பழகினீங்கள, அவங்க யாராவது சகிலாட்ட நீங்கள் பேசுனது தப்பு மம்மி, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது ஒன்றும் இது இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் மணிமேகலை பர்சனலாக நீங்கள் ஏன் டச் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம். ஒரு 2 பொண்ணுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு விஷயம், அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு அறந்தாங்கி நிஷா சொல்கிறதையும் நம்ம நம்பிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. நம்பினா தான் உங்களுக்கு ஷோவில் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் நிறைய ஷோ பண்ணியிருக்கிறேன், நிறைய ஷோவில் பிரியங்கா கூட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். பிரியங்கா என்னை கலாய்க்கும், நானும் கலாய்ப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கும் பிரியங்காவுக்கும் எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு போட்டின்னு நினைக்கிறவங்கள தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. பிரியங்கா போட்டி அறந்தாங்கி நிஷா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மணிமேகலை போட்டி அப்படின்னு பிரியங்கா நினைக்கிறனால தான் மணிமேகலை கார்னர் பண்ணுறாங்க. கார்னர் பண்ணி தான் அவங்கள கொண்டு போய் வெளியே மூலையில் தள்ளி அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்து விடணும், வெளியே தள்ளி விடணும், விஜய் டிவியை விட்டே வெளியே தள்ளணும், நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பிரியங்கா உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் நடந்தது. பிரியங்கா பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிக்கல. கடைசி வரைக்குமே ஜட்ஜுக்கு நீ ஒரு மாதிரி பண்ணுற, அது மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதை தொகுப்பாளினியை தேர்வு பண்ணி ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி நிறையா பேர் அதில் கலந்துக்கிட்டதில் பிரியங்கா மட்டும் எப்படி ஜெயிக்க வச்சாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த இதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். பிரியங்கா கடைசி வரைக்குமே அவங்கள ஜட்ஜெல்லாம் பெருசாகவே கன்சிடர் பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் பிரியங்கா உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜம்பவான்களை இருந்த டிடி, அப்புறமா ரம்யா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாவனா எல்லாமே ஒரு பெரிய மனசோடு தான் அவங்கள வரவேற்றாங்க, உள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. தங்களோட ஷோவை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது கூட அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ சிவகார்த்திகெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாரு அப்படின்னா மாக்காப்பா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். என் ஷோவை இனிமேல் அது அதெல்லாம் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு அவரே பண்ண விட்டு அவரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெல்கம் பண்ணி எல்லாத்தையுமே புது ஆட்களை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி செஞ்சாங்க அப்போ இருந்தவங்கெல்லாம்.
இந்த மாக்காப்பா பிரியங்கா இப்போ இருக்கிறவங்க எல்லாமே புது ஆளுங்களை உள்ளே வரவே விடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் கேட்டை போடு, அங்கங்கே கேட்டை போட்டு அப்படியே தள்ளி விடு, ஏதாவது ஒரு இதை பண்ணு, ஒரு குழப்பத்தை உருவாக்க, அவங்கள உள்ளே நுழைய விடாத. அவங்க வந்தால் நம்ம இடத்த காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஏன்னா பணம் கொட்டுது இல்லை. ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா 2, 2.5 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் கிடைக்குது, பப்ளிசிட்டி கிடைக்குது, வெளிநாட்டில் போய் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டும்போது இவ்வளோ சுலபமாக நம்மளால் சம்பாதிக்கிறோம்ல, இந்த சம்பாத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்குள்ளே இருக்குது, 2 பேத்துக்குள்ளேயும் இருக்குது. இதை என்ன செய்கிறாங்க, விஜய் டிவி நிர்வாகத்தையும் தன்வசப்படுத்திக்கிறாங்க. படுத்திக்கிட்டு விஜய் டிவியில் இருக்கிற பிரபலங்கள் எல்லாத்தையுமே தனக்கு ஆதரவாக பேச விட்றாங்க. பிரியங்காவோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி யார் பேசுனா? பேசுகிறவங்கள சொல்லி நீங்கள் பேசுங்க. பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறவங்க வேறு. மணிமேகலை பேசுனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரி. மணிமேகலை பேசுனாங்களா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். 2 பேரோட அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்பயுமே பெண்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரைட்டு. பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிற நீங்கள் 2 பெண்களுக்கு இடையில் ஒரு சண்டை அப்படிங்கும்போது அதில் எந்த பெண் சரியாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்ல. உண்மை என்ன அப்படிங்கிறது விஷயம் அறந்தாங்கி நிஷாவுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அறந்தாங்கி நிஷா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. பேசணும், பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தண்டிக்கப்பட வேண்டியவங்க விஜய் டிவிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் தவறே பண்ணாமல் நான் வெளியே போகிறேன், தன்மானம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வெளியே போனாங்கள்ல, அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு நேர்மையாக ஒரு புள்ள நடந்துக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. முக்கால்வாசி பேர் 99.9% பேர் மணிமேகலை ஆதரிக்கிறவங்களுக்கும் மணிமேகலைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்க விஜய் டிவி பார்க்குறவங்க, விஜய் டிவி ப்ரோக்ராமை பார்க்குறவங்க, அந்த ப்ரோக்ராமில் மணிமேகலையை பார்க்குறவங்க. அவங்க கோமாளியாக நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷோவில் கோமாளியாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை, நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணதே ஆங்கரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு ஆசை, நானும் குக்கு வித்து கோமாளியை தொகுத்து வழங்குறேனே அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. அதுலேயும் ஆப்படிச்சா என்ன பண்ண முடியும்? ஏன் அவங்களாம் சம்பாதிக்கக்கூடாதா? அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா? உங்களை மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு ஷோ முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இருக்க விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிவாங்கும் நோக்கம் இருக்குல்ல, அது தப்பு இல்லை. அது தப்பு, ரொம்ப தப்பு. இது எல்லாத்துக்குமே புரியுது. புரிகிறனால தான் மக்கள் மணிமேகலைக்கு ஆதரவு பண்ணுறாங்க. மணிமேகலைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். பிரியங்காட்ட ஏன் இந்த ஆணவ போக்கு இருக்குது, இந்த திமிர் ஏன் இருக்குது? அதுவும் இல்லாமல் இர்ஃபானும் கூட சேர்ந்துக்கிட்டு இர்ஃபானையும் வச்சுக்கிட்டு தம்பிடா, அக்காடா, என்னடா இதெல்லாம் என்னங்கடா டேய், இப்படியெல்லாம் பண்ணி ஏன்டா இது பண்ணுறீங்க? அதோட சரி, இப்போ அறந்தாங்கி நிஷா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சண்டைப்பா, 2 பேர் சண்டையில் உண்மை நிலவரம் எனக்கு என்னன்னு தெரியல. பிரியங்கா நல்லவங்க தான், மணிமேகலையும் நல்லவங்க தான் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன நடந்துச்சோ, ஆனால் ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசாதீங்க, பிரியங்காவை தாக்கி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் யாரையுமே பேசாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்க. உங்களுக்கு சண்டையை பற்றி தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல நீங்கள் இல்லை, உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாதுன்னா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் அதை பற்றி பேச விரும்பலைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏன் போக முடியாதா? நீங்கள் ஏன் திரும்பவும் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க? தனிப்பட்ட முறையில் யாரையுமே பிரியங்காவை தாக்கி பேசணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. இங்கே இருக்கிற விஜய் டிவி பிரபலங்கள் தான் மணிமேகலை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுகிறீங்க. அது நல்லது கிடையாது. திரும்பவும் பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.